ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவும் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்களுடைய காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் வந்து எந்தெந்த மாதங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸோட ஆனுவல் கேலண்டரில் அவங்க ரிலீவ் பண்ணிட்டாங்க. அதாவது செப்டம்பரில் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் எண்டில் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸும் நடைபெறும்னு சொல்லிட்டு, இப்போது நம்மளுடைய மெயின் கொஷினாக இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எந்தெந்த மாதங்களில் நடைபெறும் அப்படின்றது குறித்து எப்போ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய அறிவுறுத்தலின்படி பார்த்திங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் பொதுத் தேர்வு குறித்து கம்ப்ளீட்டான அட்டவணையை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அக்டோபர் மந்தில் 10th, 11th, 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்காக வேண்டியான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.